Hello friends, welcome to vmliteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5 ல exercise 5.3 ல 5th sum பார்க்கலாம். Ritika buys an LED TV which has a 25 inches screen if its height is 7 inches. How wide is the screen? Her TV cabinet is 20 inches wide. Will the TV fit into the cabinet? Give reason. இங்க ரித்திகா அப்படிங்கிறவங்க எல்இடி டிவி வாங்குறாங்க 25 இன்ச்சஸ்ல. தென் அந்த ஸ்க்ரீனுடைய ஹைட் வந்து 7 இன்ச்சஸ். ஓகேவா? தென் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது அந்த ஸ்க்ரீனுடைய வைட் அகலம் நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த டிவி வைக்கிற கேபினெட் வந்து 20 இன்ச்சஸ் வைடில் இருக்குது. அந்த 20 இன்ச்சஸ் வைடில் இருக்கக்கூடிய அந்த டிவி கேபினெட்குள்ளே இந்த 25 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ரீசனும் நம்மளை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஆன்சர் பார்க்கலாம். இப்போது டிவி நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய இன்ச்சஸ் நம்ம இப்படி டயக்னலாக தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா டிவியோட இன்ச்சஸை. ஸோ 25 இன்ச்சஸ் டிவி. ஓகே, தென் அந்த ஸ்க்ரீனுடைய ஹைட் வந்து 7 இன்ச்சஸ். நாம் ஃபைன் பண்ண வேண்டியது இந்த வைடு, இந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? டேக் த சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதில் நம்ம இந்த டயக்னல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளோடைய மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதில் 2 சைடுடைய மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். இந்த 3rd சைடுடைய மெஷர்மெண்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏசி இந்த டயக்னல் மெஷர்மெண்ட் எவ்வளவு? 25 இன்ச்சஸ். தென் பிசி இந்த ஹைட்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு? 7 இன்ச்சஸ். ஏபி இந்த வைடோடைய மெஷர்மெண்ட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் தியரம் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னொரு அன்னோன் வேல்யூவை, அன்னோன் சைடுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் அண்ட் ஹைட் இந்த 2 சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷன், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடை ஹைப்பர்டெனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர்டெனஸுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பை த பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஓகேவா? இந்த 2 சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷன் இந்த லாங்கஸ்ட் சைடுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். நமக்கு இங்கே தெரிஞ்ச மெஷர்மெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபியோடைய வேல்யூ நமக்கு தெரியாது, நாம் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை ஏபி ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். பிசியோடைய மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ். ஸோ 7 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசியோடைய மெஷர்மெண்ட் நமக்கு 25. ஸோ 25 ஸ்கொயர். நமக்கு வேணுங்கிறது ஏபி ஸ்கொயர் மட்டும்தான் இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கலாம். ஸோ 7 ஸ்கொயர் இந்த வேல்யூ ப்ளஸில் இருக்க ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஏபி ஸ்கொயருடைய மெஷர்மெண்ட் கிடச்சிடும். ஸோ 25 ஸ்கொயர் 25 இன்ட்டு 25 ஸ்கொயர்னாவே ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 625 மைனஸ் 7 ஸ்கொயர் அப்படின்னா 7 இன்ட்டு 7 7 7s 49. ஸோ 625லேருந்து 49 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 576 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ நமக்கு என்னது? ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபியோடைய வேல்யூ வேணும்னா 576உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ 576க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து பேர் வேல்யூஸ் எழுதணும். ஸோ நமக்கு இங்கே ஒரே ஒரு பேர் வேல்யூ தான் இருக்குது, 5க்கு பேர் வேல்யூ இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் டேபிள்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். 5க்கான ஸ்கொயர் டேபிள் என்னது? 2 2s are 1 1s are 1. அதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, நமக்கு தெரியும். தென் 2 2s are 4, 3 3s are 9. ஸோ இங்கே 5 வந்து லெஸ் தென் 9. ஸோ நம்ம 2 2s are தான் எடுத்துக்க போகிறோம். 2 2s are 4,
சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1. இந்த வேல்யூவை இங்கே நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால பேர் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். 76 அப்படியே வரும். ஸோ 176. இங்கே குவாஷியன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. இங்கே ஒன்ஸ் டிஜிட் பிளேஸ் இருக்கு இல்லையா, 6. 6 வர மாதிரி நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதணும். 6 வர மாதிரி ஸ்கொயர் நம்பர் என்னது? 4 4s are 16 வரும், ஆர் 6 6s are 36 வரும். ஃபஸ்ட்டு நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 4 4 4s are 16, ரிமைனிங் 1. அகெயின் 4 4s are 16 + 1 17. நமக்கு 4லேயே ஆன்சர் கிடச்சிடுச்சு. சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ 6 நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஸோ ஏபி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 576 உடைய ஸ்கொயர் என்னது? 24 ஸ்கொயர். ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏபியோடைய வேல்யூ என்ன? 24. ஓகேவா? இன்ச்சஸ், நமக்கு வேல்யூ இன்ச்சஸில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 24 இன்ச்சஸ் அப்படின்னு எழுதலாம். இந்த ஏபி அப்படிங்கிறது நமக்கு என்னது? இந்த டிவியோடைய வைடு இல்லையா? ஸோ டிவியோடைய வைடு வந்து நம்ம 24 இன்ச்சஸ் அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். தென் டிவி கேபினெட் வந்து 20 இன்ச்சஸ் வைடு இருக்குது. 24 இன்ச்சஸ் வைடு இருக்கிறது 20 இன்ச்சஸ் வைடு கூட நமக்கு ஃபிக்ஸ் ஆகுமா? ஆகாது. ஸோ அது அவங்க ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசனும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுத போகிறோம். width of the TV cabinet is 20 inches which is less than the width of the screen. ஸோ இந்த டிவி கேபினட்டோடைய வித்து வந்து நமக்கு டிவியோடைய வித்தை விட லெஸ் தெனாக தான் இருக்குது. டிவியோட வித்து நம்ம எவ்வளோன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? வைடு, வித்து, பிரெத்து இது எல்லாமே ஒன்று தான். 24 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம the TV will not fit into the cabinet. டிவி அந்த கேபினெட்குள்ளே ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே, 5th கொஷினுக்கான ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.